கோடை வெயில் நெருங்கும் சூழலில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் மக்கள் நிம்மதியடைந்திருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, திருத்தங்கல், சாட்சியாபுரம், பாறைப்பட்டி, சித்துராஜபுரம், மீனம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மழை கொட்டித் தீர்த்தது. உதகை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு பின் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் ஆர்வமுடன் பார்த்தனர். பகல் டைம்ல வெயில் ரொம்ப அளவுக்கு அதிகமா இருந்தது. இன்னைக்கு மழை வரமா இருந்தது. ஆனா திடீர்னு இன்னைக்கு ஒரு மழை அடிச்சது, அதுவும் ஆலங்கட்டி மழை அடிச்சது. நாங்களே வியப்போட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆலங்கட்டி மழை இன்னைக்கு தான் பாக்குறோம் சார். அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் கலந்திரா மற்றும் புத்துக்கோயில் பகுதியிலும் ஆலங்கட்டி மழை விழுந்தது. மேலும் வாணியம்பாடி, ஆம்பூர், ஏலகிரி மலை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதேபோல் கொடைக்கானல் பூலத்தூர் கிராமத்தில் ஆலங்கட்டி மழை பெய்ததை சுற்றுலா பயணிகள் வியந்து பார்த்தனர். மழையை தொடர்ந்து நிலவிய கடும் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மதுரையில் திருமங்கலம் சுற்று வட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் பெய்த மழை பூமியை குளிர்வித்தது. கோவையில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் ரேஸ்கோர்ஸ், காந்திபுரம், உக்கடம் உள்ளிட்ட நகரங்களின் பல பகுதிகளிலும் பேரூர், மாதம்பட்டி, காளம்பாளையத்திலும் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, எட்டயபுரம், காமநாயக்கன்பட்டி, நாலாட்டின்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம், தாமரைக்குளம், முருகமலை, சோத்துப்பாறை அணை, கும்பக்கரை அருவி மற்றும் வடுகப்பட்டியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. மேலும் கர்நாடக மாநிலம் தார்வத் மாவட்டத்தில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழையால் சாலைகள் வெள்ளை போர்வை போர்த்தியது போல் பனி சூழ்ந்து காணப்பட்டன. இதனிடையே தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக கடலோரப் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது.